ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோசி ஜான் vlog. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெண்கள் வீட்டில் சிக்கனமாக வந்து செலவை குறைக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 லிட்டர் நம்ம வந்து மந்த்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா, அந்த அளவு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்குள்ளாரே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். எண்ணெய் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து எது பொரிச்சாலுமே சரி, ரொம்ப வந்து கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் ஊற்றி பொரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய அளவு எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம வந்து சிக்கன் பொரிக்கிறோம் இல்லை மீன் பொரிக்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூர தான் ஊற்றுவோம். ஸோ அதனால் நம்ம கம்மியான அளவே ஊற்றி கொஞ்சம் டைம் எடுத்து பக்கத்துலேயே நின்று நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆகிற எண்ணெய் அளவு வந்து குறையும். அதே மாதிரி அப்பளம்லாம் வந்து நம்ம 2ஆக பிச்சு அதை வந்து பாதி பாதியாக வந்து நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து எண்ணெயோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் ஆகும். அடுத்து 2வது டிப் என்னென்னா, நம்ம வந்து பகலில் கூட வந்து வீட்டில் வந்து லைட் போட்டே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கிச்சனில் கூட இருக்கட்டும், நம்ம வந்து லைட் ஃபுல்லாக வந்து போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் பில் தான் அதிகமாகும். அதுக்கு பதில் வந்து நம்ம கதவு, ஜன்னல் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் திறந்து விட்டு வீட்டில் வந்து வெளிச்சம் வர மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த லைட்டோட அவசியம் வந்து இருக்காது. ஸோ இதனால் வந்து நம்ம கரண்ட் பில்லை குறைக்கலாம். அடுத்து 3rd டிப் என்னென்னா, நம்ம வந்து டியூப் லைட் யூஸ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம கிச்சனில், ஹாலில் இந்த மாதிரி வந்து இடத்துலலாம் நம்ம வந்து ஃபுல் டைம் வந்து லைட் எரியும் நைட் டைமில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் கண்டிப்பாக வந்து நம்ம எல்இடி லைட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பவர் சேவ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து கரண்ட் போச்சுனாலும் நம்ம வந்து அந்த லைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நமக்கு பெனிஃபிட் தான். ஏதாச்சும் வந்து நம்ம ரொம்ப வந்து வெளிச்சமாக தேவைப்படுது அப்படின்ற டைமில் மட்டும் வந்து நம்ம டியூப் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டைம் வந்து நம்ம வந்து எல்இடி லைட்டு வந்து யூஸ் பண்ணாலே வந்து அந்த ரூமுக்கான வெளிச்சம் வந்து நமக்கு போதுமானது. அடுத்து வந்து நம்ம வந்து ரேஷனில் விற்கிற துவரம் பருப்பு கூட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து அதை வாங்கினதுக்கப்புறமா நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுலேயும் வந்து வண்டு வைக்கிறதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ரேஷனில் விற்கிற பருப்பு வந்து உங்களுக்கு போட்டால் வந்து ஸ்மெல் வருது, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற பருப்பில் வந்து ஒரு அரைவாசி போட்டோம் அப்படின்னா, ரேஷன் பருப்பு வந்து ஒரு அரைவாசி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டுமே வித்தியாசமே தெரியாது. அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம கடையில் வாங்குகிற பருப்புமே வந்து மந்த் ஃபுல்லாக வந்து நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒன்லி வந்து கடையில் விற்கிற பருப்பு மட்டுமே நமக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் தான் வருமே தவிர பருப்பு வந்து அவ்வளோ நாள் நமக்கு வராது, சீக்கிரமாகவே காலி ஆகிடும். நம்ம வந்து இந்த ரேஷன் பருப்போடு மிக்ஸ் பண்ணி போகிறதுனால நமக்கு வந்து நிறைய நாள் வர்றதுனால நம்ம வந்து அதுலேருந்து கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ரேஷனில் பருப்பு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ரெண்டுத்துலேயுமே ஆஃப் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் வந்து கண்டிப்பாக வந்து ரேஷனில் வாங்குகிற பாமாயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சிக்கன், அப்புறம் மீன், அப்பளம் பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி தேவைக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டு சமையல் எண்ணெயை வந்து மற்றபடி வந்து நீங்கள் குழம்பு தாளிக்கிறதுக்கு, குழம்புல ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் நம்ம வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே வரும். ரேஷன்லேருந்து நம்ம எண்ணெய் வாங்கினதுக்கப்புறமா அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நம்ம இஞ்சியும் புளியும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற பித்தம்லாம் வந்து போய் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எண்ணெயை வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சமையல் எண்ணெயை வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நம்ம கலந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு எண்ணெய் வந்து ரொம்ப நாள் வரும். அடுத்த டிப் வந்து நம்ம ரேஷனில் வாங்குகிற அரிசியை கூட நம்ம வந்து மாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சாப்பாட்டு அரிசி வந்து சில டைம் வந்து குண்டு குண்டாகவே கிடைக்கும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம இட்லி அரிசிக்கு பதிலாக அந்த அரிசியவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பச்சரிசியும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இட்லி அரிசிக்கு யூஸ் ஆகிற அரிசியோட அளவு வந்து குறையும். ஸோ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தோசையுமே நல்லா வரும். நம்ம வந்து அரிசி வாங்குகிற அளவும் வந்து நம்ம குறைச்சி யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இட்லி அரிசி வந்து 1 கப் போட்டிங்க அப்படின்னா பச்சரிசியும் வந்து 1 கப் சேர்த்து நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவும் வந்து நிறையவே வரும். அதே மாதிரி தோசை ஊற்றும் போது வந்து நல்லாவே வந்து முறுமுறுன்னு வரும். நம்ம வந்து அரிசியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2-3 தடவை வந்து நம்ம கழனி பனஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான ஸ்மெல்லுமே வராது. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான காய் வாங்கும்போது எப்பயுமே வந்து யோசித்து வாங்கணும். நமக்கு வந்து தேவையான காயை மட்டும்தான் நம்ம வந்து வாங்கணும். ரொம்ப வந்து பல்காக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த காய் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ நமக்கு வந்து ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து வாங்கிக்கணும். நம்ம வந்து பொரியல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 1/4 கிலோ போதும் அப்படின்னா அந்த 1/4 கிலோ மட்டும் நீங்கள் வாங்கி அதிலே வந்து ஒரு 3 காய் மட்டும்னா அந்த 3 காய் மட்டும் நீங்கள் வாங்கி
அந்த வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நிறைய காய் வந்து வாங்கி வேஸ்ட் பண்ண வேணாம். ஹோல்சேலரில் வாங்காமல் நம்ம வந்து ஒரு சிம்பிளான கடையிலே நம்ம வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து 1/4 கிலோ வாங்கிக்கலாம். மற்றபடி வந்து அழுகாத காய்கறி ஐட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு 2 கிலோ அந்த மாதிரி பல்காக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு வந்து லைஃப் வந்து நிறையவே வரும். நமக்கு வந்து வேஸ்ட்டும் ஆகாது. இதெல்லாம் வந்து நம்ம ஹோல்சேலாக வாங்குறதுனால நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லாவே வந்து மணி சேவ் ஆகும். அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சைடு யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஒரு சைடு இருக்கிற எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சம்டைம் வந்து நமக்கு அவசரத்துக்காக வந்து எது வந்து நல்லா பெருசாக இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அப்படியே வச்சுருவோம். அது அப்படியே வந்து சேர்ந்து சேர்ந்து வந்து அது வேஸ்ட்டாக அழுவி போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு சைடு இருக்கிறத வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த சைடு போங்க. அடுத்த டிப் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மெடிசின்ஸ் வந்து ஃபீவர், கோல்டு இதுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் போய் நம்ம வாங்கியிருப்போம். அந்த கோல்டு காஃப்க்கான மெடிசனோட ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம வந்து மறக்காமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த மெடிசின்ஸ்லாம் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் நம்ம எழுதி வச்சுக்கணும். இப்போ வந்து இருமலுக்காக, இல்லை சளிக்காக, இல்லை வாமிட்காக அந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வரும்போது அதை வந்து ஒரு டைம் கொடுத்துட்டு சரியாகலை அப்படின்னா வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம். மற்றபடி வந்து இப்போலாம் வந்து டாக்டர் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக 200லேருந்து 500 வருது. ஸோ ஒரு டைமும் வந்து நம்ம குழந்தைங்களையோ இல்லை நம்மளும் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அதுக்கான செலவு வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெடிசனை வந்து ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமாவும் நமக்கு சரியாகலை அப்படின்னா திரும்பி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த டிப் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சோப்பு, அப்புறம் ப்ரூ, அப்புறம் கம்ஃபர்ட்டு, அப்புறம் வாஷிங் மிஷின் லிக்விட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறத பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நல்லாவே பெனிஃபிட்ஸு. நம்ம வந்து ரொம்ப வந்து பல்காக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அளவு தெரியாமல் நிறையவே யூஸ் பண்ணுவோம். பல்காக வந்து நம்ம பாட்டிலில் இருக்கும் போது கண்டிப்பாக வந்து நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறையவே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பேக்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரூலாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேக்கெட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா அடுத்த பேக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லூஸில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டு. கண்டிப்பாக வந்து சிலிண்டர் வந்து 1 மாதம் ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சிலிண்டர் வந்து 1 மாதம் ஃபுல்லாக வரணும் அப்படின்னா அதில் வந்து சமையல் தான் இருக்குது. நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான சமையலை வந்து ஓரளவு வந்து கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணணும். காலையில் 1, மதியம் 1, நைட்டு 1 இப்படிலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிலிண்டர் 1 மந்த் வராது. நம்ம வந்து செய்கிற சாப்பாடை வந்து கண்டிப்பாக வந்து காலையிலையும் நைட்டுமா இல்லை மதியமும் நைட்டுமா அப்படி 2 வேளைக்கு வந்து ஒரு டைம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால வந்து சிலிண்டர் வந்து நமக்கு யூசேஜ் வந்து நிறைய நாளைக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சாப்பாடு வந்து மீதி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மதியமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நைட்டு வந்து நீங்கள் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் சூடு பண்ணி திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக ரைஸ் மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். பழைய சாதம் வந்து நமக்கு ஒத்துக்காது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம சூடு பண்ணி சாப்பிடும்போது நமக்கு எதுவுமே பண்ணாது. குழம்பு வைக்கும் போதும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டுமே நீங்கள் வந்து பண்ணுங்கள். நிறைய நம்ம பண்ணோம் அப்படின்னாலும் அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும். மற்றபடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே அது கெடுதி தான். குழம்புன்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு கம்மியான குவான்டிட்டி தான் நம்ம வந்து கீழே வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம அதில் யோசித்து பார்க்கணும். நம்ம வந்து அதில் எவ்வளோ காய் போடுறோம், எவ்வளோ பொருள் போடுறோம், அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான குழம்பு சமையல் மட்டும் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மூலமாகவே வந்து உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.